என்ன செய்தி ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் தெரியுமா? ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தியை நம்ம கவனமாக தியானிக்கணும். வேத புஸ்தகத்தை கையில் வச்சுருக்கீங்களா? பைபிள் வசனத்தை நம்ம வாசித்து வசனத்தினுடைய காரியத்திலிருந்து உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிற செய்தி ரொம்ப பிரபலமாய் சொல்லப்பட்டு வருகிறார். இன்னொரு பக்கத்தில் எழுப்புதல் பல தேசங்களை உண்டாக்கி பரவி கொண்டிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறார். இன்னொரு பக்கத்தில் ஆண்டோடைய வருகைக்கான அடையாளங்கள், அதில் யுத்தங்களின் செய்திகள், அப்புறத்திகள், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம்ல. இப்போ இவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் சீக்கிரம் வரமாட்டேங்கிறாரு? ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, ஏன் அவர் தாமதிக்கிறார்? அது குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? ஏன் வருகை தாமதிக்கிறது? இது குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னால் வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச போகிறேன். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, ஏன் தாமதிக்கிறார் என்பதை குறித்து. அதுக்கு முன்னால் இப்போ என்ன நடக்கிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிற அடையாளங்கள் மத்தேயு 24 அதிகாரம் 4 - 14 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறாரு. மத்தேயு 4 - 14 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் வருகையில் என்ன யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்க. பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ள நோய் உண்டாகும், ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இதெல்லாம் அது மாத்திரம் இல்லை, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, அநேகரை வஞ்சிப்பாங்க. கள்ளத்தனம், கள்ள போதகம், கள்ள ஆராதனை, கள்ள தீர்க்கதரிசனெல்லாம் வந்து மக்கள் அதனால் ஏமாற்றப்படுவாங்க. அதனால தான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாருங்க. வஞ்சிப்பாங்க, பணத்துக்காக, புகழுக்காக அவங்க கர்த்தருடைய வசனத்தையே சொல்லுவாங்க, இயேசுவின் பெயரையே சொல்லுவாங்க, ஆனால் வஞ்சிப்பாங்க அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதப்போ அது மாத்திரம் இல்லை, உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, சபை உபத்திரப்படுத்தப்படும். அப்போ உங்களை கொலை செய்வாங்க, என் நாமத்து நிமித்த சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீங்க அப்படிலாம் ஆண்டு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு அடையாளம் என்பதாக. லூக்கா 21 அதிகாரத்திலும் அதை குறித்து நிறைய இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். அன்று சொல்ல பல இடங்களிலே மகா பூமி எதிர்ச்சி உண்டாகும். இப்போ உண்டாயிருக்கிற பூமி எதிர்ச்சியெல்லாம் சின்னது, இதுவே அசைவை உண்டாக்குது. இனிமேதான் பர்மாவில் உண்டானது, மியான்மரில். இனிமே வரப்போகிற பூமி எதிர்ச்சி மகா பூமி எதிர்ச்சி. இப்போவே சொல்கிறாங்க, டிவியில் 4 நாளைக்கு முன்னால் சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இந்தியாவின் வடபகுதியில் மிகப்பெரிய அளவில் பூமி அதிர்ச்சி வரப்போகிறது. அது 9 பாயிண்ட் வருமா, 6 பாயிண்ட் வந்தாலே பெரிய பாதிப்பை உண்டாக்குது, 7னாலே பெரிய பாதிப்பு. அது மாதிரி இப்போ 9 பாயிண்ட் வரப்போகுதுன்னு டிவியில் சொல்கிறாங்க. நம்ம ஒரு டிவியில் தான் சொன்னாங்க. அது டெல்லி, இமயமலை பகுதி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இதெல்லாம் பெரிய பாதிப்பை உண்டாகும். 30 கோடி பேர் மரிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? டிவியில் நிறைய செல்ஃபோனில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, விளையாடுறீங்க. பூமி அதிர்ச்சி குலுங்கி பூமி மாறட்டு, அப்போ தெரியும் நீங்கள் செல்ஃபோனில் விளையாடுறதெல்லாம். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நாட்டில் என்ன நடக்குது, என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க என்பதெல்லாம். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி தீவிரம். மகா பூமி அதிர்ச்சி இனிமே தான் வரப்போகிறது. பல தேசங்களில் வரும் பாருங்க, யாருக்குமே உதவி செய்ய முடியாது. இதெல்லாம் இனி நடக்க போகிறது, பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கும். இப்போவே யுத்தங்கள் பாருங்கள், தீவிரமாக ஒன்றா செய்தி வர ஆரம்பிச்சிட்டுல்ல. இப்போ இந்திய இராணுவம் ஆயத்தமாக இருக்குது, பாகிஸ்தான் இராணுவம் ஆயத்தமாக இருக்குது, எல்லையில் குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்ககிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது, அவங்ககிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது. நம்ம நாட்டிலையும் ஏவுகணை இருக்குது, அவங்ககிட்டையும் ஏவுகணை இருக்குது. தானே எவ்வளோ பெரிய அழிவை உண்டாக்கும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ ரத்தம் சிந்தப்படும், எத்தனை மக்கள் சாவாங்க, பொருளாதார பாதிப்பு வரும். அதெல்லாம் நடக்கும். இந்த யுத்தங்களினால் உண்டாகுது. பார்க்குறோம்ல, ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் எத்தனை பேர் மறித்து, எத்தனை இராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க, அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க. காசாவில் பார்க்குறோம்ல. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம்ல, இந்தியாவில் யுத்தம் அதுதானே நடக்கும். அப்போது இதுதான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை. இயேசு சொன்னதெல்லாம் வேகமாக நடக்கிறார்.
இப்போ ஏன் அப்போ இதெல்லாம் நடக்குதுல்ல, அப்போ இயேசு வந்துட வேண்டியது தானே, வந்துட்டா டக்குன்னு போயிடலாம் ஐயா, அந்த உத்தரவெல்லாம் இல்லாமல். நான் சில சமயம் அப்படி தான் நினைப்பேன், நாட்டில் நடக்கிற பார்த்துட்டு சீக்கிரம் வந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு தான் நினைப்பேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏன் அவர் தாமதிக்கிறார், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த இயேசு சொன்ன அடையாளங்கள், இந்த கடைசி கால அடையாளம் எப்படி இன்றைக்கி உலக அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை நீங்கள் தெளிவாக பார்க்க. அன்னன்னைக்கு ஒரு நியூஸ் பார்ப்பீங்க, மொத்தமாக காமிக்கும் போது தான் அதனுடைய தீவிரம் தெரியும். அதனால் அதை பற்றின ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 வீடியோ. முதலாவது கடைசி கால அடையாளங்கள், அதில் சில காரியத்தை இப்போ வீடியோவில் பாருங்கள். அதன் பிறகு இன்னொரு அடுத்த செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ற வேத வாக்கின்படி நம் கண்கள் காண பல கடைசி கால அடையாளங்கள் உலகம் முழுவதும் நடந்தேறிக் கொண்டே வருகிறது. கடைசி கால அடையாளங்கள். கலவரங்கள். சூடான் போர். சூடான் தேசத்தின் தலைநகரான கார்ட்டூமில் ஏப்ரல் 15, 2023 அன்று சூடானின் இராணுவத்திற்கும் RSFக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை இன்று பெரிய போராக மாறி வருகிறது. 2 வருட கால நடந்து வரும் இந்த மோதல் தற்போது கோரமான வன்முறையாக மாறி உலகின் மிக மோசமான நெருக்கடியை உருவாக்கி பல பகுதிகளை பஞ்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. RSF அமைப்பு ஏப்ரல் 11 மற்றும் 12 அன்று அல்ஃபாஷருக்கு அருகில் ஜாம் எனப்படும் இடம்பெயர்ந்த மக்கள் வாழும் இடத்தில் ஒரு பேரழிவு காரணமாக தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் மரித்த பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இன்று வரை தொடரும் இந்த யுத்தத்தில் 1,50,000க்கும் அதிகமான உயிர்கள் பலியாகியுள்ளன. சுமார் 1.4 கோடி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியா தேசத்தில் உள்ள பிளாட்டூ மாநிலத்தில் 2 இனத்தவர்களுக்கு ஏற்பட்ட கலவரத்தில் கடந்த ஏப்ரல் 7 அன்று பொதுமக்கள் உட்பட சுமார் 52 பேர் கொல்லப்பட்டனர். அது மட்டுமில்லாமல் 2000க்கும் அதிகமானோர் இந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்டனர். அதேபோல் ஏப்ரல் 14 அன்று மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக 51 பேர் மீண்டும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 17 அன்று நடந்த கலவரத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2019 ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த தொடர் கலவரங்கள் மூலம் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 22 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவின் காங்கோ பகுதியில் 2024 நவம்பர் முதல் அந்நாட்டின் அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கு நடைபெற்று வரும் உள்நாட்டு போரின் காரணமாக 2025 ஜனவரி முதல் நடைபெறும் இந்த சண்டையில் குறைந்தது 7,000 பேர் இறந்துள்ளனர். கிளர்ச்சியாளர்கள் கோமா, மினோவா, புக்காவு ஆகிய முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளனர். தலைநகரான கோமாவில் மட்டும் இறந்தவர்கள் சுமார் 3,000 பேர். வன்முறைகள் நடக்கும் எல்லா இடங்களிலும் கொள்ளை சம்பவங்களும் கற்பழிப்பு சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யூனிசெஃப் தகவலின்படி சுமார் 1000க்கும் அதிகமான குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதிப்பினால் 90 முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட 45 லட்சம் மக்கள் தற்போது தங்கும் இடமின்றி தவித்து வருகின்றனர். இதுவரை 6 லட்சம் மக்கள் அந்நாட்டை விட்டு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கனமழை, வெள்ளப்பெருக்கு.
கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி தென் அமெரிக்கா நாடான அர்ஜென்டினாவில் உருவான புயலால் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பியூனஸ் அயர்ஸ் மாகாணத்தில் பகியா பிளாங்கா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின. இந்த வெள்ளப்பெருக்கினால் பாலம் இடிந்து அந்த பாலத்தின் வழியாக சென்ற பல கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 16 பேர் பலியாகியுள்ளதாக கூறுகின்றனர். இந்தியாவின் வடக்கு பகுதியான பீகார், உத்தரப்பிரதேஷ் மற்றும் நேபாள் தேசத்தில் கடந்த ஏப்ரல் 10, 11 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பீகாரில் 2 நாட்களில் சுமார் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் மின்னல் தாக்கி உத்தரப்பிரதேசத்தில் 18 பேர் மற்றும் நேபாளத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் இத்தாலியில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்நாட்டு அரசாங்கம் அவசர நிலை அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 17ஆம் தேதி அங்குள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டன. புளோரன்ஸ், டஸ்கனி ஆகிய பிராந்தியங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததால் அங்குள்ள ஆர்னோ ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதேபோல் கடந்த மாதம் பிரான்சில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இவ்வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்குள்ள 2 லட்சம் வீடுகள் இருளில் மூழ்கியது. இதில் பலர் மாயமாகி இருப்பதால் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் கென்டக்கி, வர்ஜீனியா மாகாணத்தில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கில் இதுவரை 10 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சுமார் 100க்கும் அதிகமான வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. 40,000க்கும் அதிகமான ஜனங்கள் இருளில் சிக்கி தவிப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்காவின் பொலிவியா தேசத்தில் கடுமையான மழை வெள்ளம் காரணமாக தேசிய அவசர நிலை மார்ச் 26 அன்று அந்நாட்டின் ஜனாதிபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இந்த வெள்ளத்தால் 5,90,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவசாய நிலங்கள் நாசமாகி மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஏப்ரல் 8ஆம் தேதி வரை சுமார் 55 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. இதேபோல் ஸ்பெயின், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட கனமழை பல பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பனிச்சரிவு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி உத்தரகாண்டில் ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவு காரணமாக 57 தொழிலாளர்கள் சிக்கி அதில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதில் எஞ்சிய 25 பேரின் நிலைமை என்ன என்பது தெரியவில்லை. உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ள கிராமம் மனா. இந்த கிராமம் சுமார் 3200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது இந்திய திபெத் எல்லையில் உள்ள கடைசி கிராமமாகும். திபெத் எல்லையை நோக்கி ராணுவம் நகர்வதற்கான முக்கிய பாதை என்பதால் சாலையில் ஏற்படும் பனியை அகற்றுவதற்காக எல்லை சாலை அமைப்பை சேர்ந்த ஊழியர்கள் ஆங்காங்கே முகாம் அமைத்து தங்கி வந்த நிலையில் அந்த பகுதியில் ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவினால் ஒரு முகாம் மீது பனிக்குவியல் விழுந்துள்ளது. இதனால் 57 தொழிலாளர்கள் உயிரோடு பனியில் புதைந்தனர். பனிப்புயல். அமெரிக்காவில் அயோவா மாகாணத்தில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட மார்ச் பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் மிசிசிப்பி, அலபாமா உள்ளிட்ட மாகாணங்களில் பலத்த காற்றுடன் பனிப்புயல் வீசி அந்த பகுதிகளில் உள்ள மரங்கள், மின் கம்பங்கள், அங்கிருந்த வீடுகள், குடோன்கள் ஆகியவை இடிந்து விழுந்து சேதமாகின. இதனால் அங்கிருந்து புறப்படவிருந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அந்நாடு முழுவதும் 5000 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இந்த பனிப்புயல் காரணமாக ஏற்பட்ட மின் விபத்துக்கள் மற்றும் சாலை விபத்துகளில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீ. தென்கொரியாவில் கியோசாங் மாகாணத்தில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயினால் சுமார் 47,000 ஏக்கர் நிலம் எரிந்து கருகியது. இந்த தீயை கட்டுப்படுத்த சுமார் 10,000க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள், ஹெலிகாப்டர் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை கட்டுப்படுத்த வந்த நிலையில் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு தீயணைப்பு வீரர்கள் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இந்த காட்டுத்தீயினால் சுமார் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். தீ பரவலின் உச்சமாக வனப்பகுதியில் அமைந்திருந்த 1300 ஆண்டுகள் பழமையான புத்த மடாலயம் ஒன்று முழுவதுமாக சேதம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில்
ஒபுநாடோ பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டு சுமார் 100 வீடுகள் சேதமடைந்து பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் நாசமானதாக கூறப்படுகிறது. அதேபோல் சுமார் 5000 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளது. அதேபோல் வரலாறு காணாத வகையில் 2025ஆம் ஆண்டு மட்டும் ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து முழுவதும் காட்டுத்தீ பரவி 4 மாதங்களில் ஏற்கனவே 24,890 ஹெக்டேர் கருகிவிட்டன. வடக்கு அயர்லாந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை ஏப்ரல் 3 முதல் 10க்கு இடையில் 296 காட்டுத்தீ மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன. மெசில்ஸ் கொலம்பியா தேசத்தில் ஏடிஸ் மற்றும் ஹெமோகோகஸ் கொசுக்களால் பரவப்படும் ஒரு வைரஸ் நோயாகும். இந்த மஞ்சக்காய்ச்சல் பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் ஏப்ரல் 16ஆம் தேதி அன்று அந்நாட்டு அரசாங்கம் அவசர சுகாதார நிலையை அறிவித்துள்ளது. இதுவரை மஞ்சக்காய்ச்சல் பாதிப்பு காரணமாக 74 பேர் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 34 பேர் மரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் தட்டம்மை நோய் பெருமளவில் பரவி வருகின்றது. தட்டம்மை என்பது உலகில் மிகவும் தொற்றக்கூடிய நோய்களில் ஒன்றாகும். தட்டம்மை தொற்றுநோய் உள்ள நபர் அறையை விட்டு வெளியேறிய பிறகு இது 2 மணி நேரம் வரை காற்றில் கலந்திருக்கும். எனவே இது மிகவும் பரவக்கூடியது. இவ்வாறு அலாஸ்கா, கலிபோர்னியா, புளோரிடா, ஜார்ஜியா, கெண்டக்கி, நியூஜெர்சி, நியூயார்க், பென்சில்வேனியா, ரோட் தீவு, வெர்மண்ட் மற்றும் வாஷிங்டன் ஆகிய மாகாணங்களில் தட்டம்மை நோய் பலருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 2025ஆம் ஆண்டில் முதல் சில மாதங்களில் சுமார் 378 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை மொத்தமாக 600க்கும் அதிகமானோர் இந்த தட்டம்மை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் மரித்துள்ளதாகவும் கூறுகின்றனர். மியான்மரில் 1912ஆம் ஆண்டுக்கு பிறகு மியான்மரை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவாகும். 7.7 ரிக்டர் அளவில் மார்ச் 28ஆம் தேதி அன்று ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கத்தினால் 3500க்கும் மேற்பட்டோர் மரித்துள்ளனர் மற்றும் 5400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பலரை காணவில்லை. நாடு முழுவதும் குறைந்தது 2970 குடியிருப்பு கட்டிடங்கள், 150 மத கட்டிடங்கள் மற்றும் 7 பாலங்கள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாக த நேஷனல் யுனைட்டி கவர்மெண்ட் ஆஃப் மயான்மர் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான், துருக்கி, கிரீஸ், தஜிகிஸ்தான், நார்த்தன் சில்லி, ஃபிஜி ஐலாந்து, நேபிள்ஸ் இன் சவுத்தன் இட்டாலி, இந்தோனேஷியா, தாய்வான், நியூ இங்கிலாந்து போன்ற இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு அமெரிக்க தேசமான டொமினிக்கன் ரிபப்ளிக் என்கிற தேசத்தில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியில் நைட் கிளப் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்து சுமார் 225க்கும் அதிகமானோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். 4500 அவசரகால பணியாளர்களின் 59 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஈடுபாடுகளில் சிக்கியிருந்த சுமார் 189 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர் மற்றும் 200க்கும் அதிகமானோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதேபோல மெக்சிடோனியா என்கிற மற்றொரு நைட் கிளப்பில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 62 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றனர். மேலும் 193 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இதை குறித்து அதிகாரிகள் கூறுகையில் சுமார் 650 பேர் அந்த நைட் கிளப்பில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. அதில் 31 பேர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உலகில் நடக்கும் இத்தகைய சம்பவங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறாரு. சமீபத்தில் நடந்த சில காரியங்கள் தான் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னும் வருகிற நாட்களில் இனி தீவிரமாய் நடக்கும். பயங்கரமாக, அதாவது மகா பூமி அதிர்ச்சிகள் பல இடத்தில் உண்டாகுன்னு சொன்ன வார்த்தை இனிமே தான் நிறைவேற போகிறாரு. அப்போ பெரிய அளவில் பூமி அதிர்ச்சி உண்டாக போகிறது. பெரிய அழிவு காத்திருக்கிறாரு. இதை மனதிலே கொள்ள வேண்டும். நாம் இப்போ நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு சம்பவங்களையும் உன்னிப்பாக கவனித்து இயேசுடைய வருகை சமீபம், உலகத்தின் முடிவு சமீபம் என்கிற உணர்வோடு அந்த சிந்தையோடு வாழுவதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அதில் இன்னொரு முக்கியமான அடையாளம் இயேசு சொன்னார்.
லூக்கா 21 அதிகாரத்தை பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில், என் நாமத்தை நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். என் நாமத்தை நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க, நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீங்கன்னு தேவ பிள்ளைகள் சபைகள் ஊழியங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை பற்றின ஒரு சின்ன ஒரு 4 நிமிஷத்தில் சில காரியம் உலக அளவில் கிறிஸ்தவர்கள் எப்படி தாக்கப்படுகிறாங்க, இயேசு சொன்ன அடையாளங்களில் அது ஒரு முக்கியமான அடையாளம். அதை குறித்த ஒரு வீடியோ பார்த்துருங்க, அப்புறம் செய்தியை தியானிக்கலாம். உலகம் முழுவதும் தாக்கப்படும் கிறிஸ்தவர்கள். உலகம் முழுவதும் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் இன்று வரை ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. சபைகள் இடிக்கப்படுகிறது. பல சபை போதகர்கள், விசுவாசிகள் என பல கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு இடம் தெரியாத வகையில் சிறைகளில் அடைக்கப்படுகின்றனர். பலர் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றனர். இப்படி சித்திரவதை செய்யப்படும் கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆதரிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் ஓபன் டோர்ஸ் என்ற அமைப்பு 1982 முதல் செயல்பட்டு வருகிறது. ஓபன் டோர்ஸ் வேர்ல்ட் வாட்ச் லிஸ்ட் அளித்த அறிக்கை தகவலின்படி இதுவரை உலகம் முழுவதும் உள்ள 380 மில்லியனுக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் அதிக அளவு துன்புறுத்தல்கள் அனுபவித்து உள்ளனர். அதாவது 7 இல் 1 கிறிஸ்தவர் உலகம் முழுவதும் துன்புறுத்தப்படுகின்றனர். அதேபோல் ஆசியா முழுவதும் 5 இல் 2 கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு பல பாதிப்புக்குள்ளானதாக கூறுகின்றனர். இதில் 23 ஆண்டுகளாக வட கொரியா முதல் இடத்திலும், 2ஆம் இடத்தில் சோமாலியாவும், 11வது இடத்தில் இந்தியாவும் உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் பல சித்திரவதைகள், கொடுமையான தண்டனைகள் பெற்று மொத்தம் 4476 கிறிஸ்தவர்கள் மரித்துள்ளனர். அவர்களில் 3100 பேர் நைஜீரியாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களே. மேலும் 3944 கிறிஸ்தவ பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். அதில் சிலர் வலுக்கட்டாயமாக கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளனர். 7679 கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளன. மேலும் 4744 கிறிஸ்தவர்கள் தண்டனைகள் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதில் 2100க்கும் அதிகமான பேர் இந்தியர்கள். கிறிஸ்தவ வீடுகள், கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் மீது 28,368 தாக்குதல்கள் நடந்துள்ளன. அவற்றில் கிட்டத்தட்ட 20,000 தாக்குதல்கள் ஆப்பிரிக்காவின் சப் சஹாரன் பகுதியில் நடந்துள்ளன. பாகிஸ்தானில் 10,000 பேர் உட்பட 54,780 கிறிஸ்தவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அச்சுறுத்தப்பட்டு தாக்கப்பட்டுள்ளனர். 2,09,771 கிறிஸ்தவர்களில் பலர் தங்கள் வாழும் இடங்களை விட்டு வெளியேறவும் பல இடங்களில் அந்த நாடுகளில் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதியன்று உத்தரப்பிரதேசத்தின் சந்த் கபீர் நகர் மாவட்டத்தில் பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தியதற்காகவும் மாநில மதமாற்ற தடை சட்டத்தை மீறியதற்காகவும் புரட்டஸ்டன்ட் சபையின் போதகர் மற்றும் சபை விசுவாசிகள் உட்பட 18 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது போன்று நடக்கும் சம்பவங்கள் ஏராளம் ஏராளம். நைஜீரியாவின் மைடுகுரி என்ற நகரத்தில் உள்ள மங்கா என்னும் பெயர் கொண்ட கிறிஸ்தவர் ஒருவரின் கழுத்தில் கத்தி வைத்து போகோ ஹராம் என்ற பயங்கரவாத அமைப்பினர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று மிரட்டிய போதும், நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் தயார் என்று வைராக்கியத்துடன் கூறியுள்ளார். மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியன்று ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ பகுதியில் 70க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு உலகம் முழுவதும் மதவாத அமைப்புகளாலும் அரசாங்கத்தாலும் சொந்த வீட்டாராலும் சித்திரவதை செய்யப்படும் போதகர்கள், கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிப்போம். இதெல்லாம் ஏன் நாம் பார்க்கணும்னா, வேத வசனம் நம் கண் முன்னால் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
இதெல்லாம் புதிதில்லை, இயேசு சொன்னதுதான். உங்களை கொடுமைப்படுத்துவாங்க, சிறையில் போடுவாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொல்லப்படும். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் மிக சமீபத்தில் வந்துவிட்டார் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. மணிப்பூரில் என்ன நடந்தது? 300க்கு அதிகமான ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கி இல்லாமாக்கிட்டாங்க. அங்கேயும் அரசாங்கம் இருக்குல்ல, நம்ம இந்தியாவில் தானே இருக்கிறோம். அதுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கிறது? யோசித்து பாருங்க. 350 சர்ச்சை காணவில்லை, இடித்து பண்ணிட்டாங்க. வீடுகளை அடித்து உடைச்சி கொண்டுட்டாங்க. இத்தனை வருஷம் ஆகிறது. அந்த மக்களுக்கு திரும்ப வழிபாட்டுத்தலம் கட்டி கொடுத்தாங்களா? கட்ட விடுறாங்களா? அநீதியான காரியம் நம்ம நாட்டில், நம்ம நாட்டு மக்களுக்கே இழைக்கப்படுகிறது கண்முன்னால் பார்க்குறோம்ல. இப்போ ஈஸ்டர் அன்னைக்கு குஜராத்தில் சர்ச்சுக்குள்ளே போய் தாக்கி இருக்கிறாங்க. ஆராதனை சர்ச்சுக்குள்ளே ஆராதனை பண்ணுறது கூட பொறுத்து கொள்ள முடியாதபடி தாக்குதல் நடத்தப்படுகிறது. நிறைய பேர் கைது செய்யப்பட்டு பொய்யான குற்றச்சாட்டு கட்டாய மரம் மாற்றாங்கன்னு உடனே அவங்கள போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா விசாரணை கைதுன்னு ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ அது கேஸ் விசாரித்த பிறகு பொய் அப்படின்னு இவங்க கேஸ் கொடுக்குறவன காணாமல் போயிடுறான். பொய்யான கேஸ் தானே கொடுக்குறான், கோர்ட்டில் நிரூபிக்க முடியறதில்லை. அதனால் 8 மாதம் விசாரணை முடிவு வரைக்கும் ஜெயிலில் இருந்துட்டு வர்றாங்க அங்கே இருக்கிற ஊழியர்கள். இது எங்கே? இந்தியாவில் நடக்குது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, மத்திய பிரதேசத்தில் நடக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம்ல. அப்போ பொய்யான குற்றச்சாட்டு தான் சொல்கிறாங்க. எப்படியாவது இவங்களை பயமுறுத்தி முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் ஊழியம் செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்கள் 12 பேருமே இரத்த சாட்சியாக தான் மரித்தாங்க. எல்லாருமே இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக இரத்த சிந்தி மரித்தாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தார், அவரும் இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார். அதனால் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள். சரி, இப்போது நம்ம கண் முன்னால் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறும் போது ஏன் அவருடைய வருகை தாமதிக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதத்தை புரட்டுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஒன்றுங்க இந்த வாசிக்கிற நீங்கள் கவனிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறாரு? இதெல்லாம் நடந்தாலும் வருகை தாமதிக்க என்ன காரணம்? அதை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. 2 பேதுரு 3:9 324வது பக்கம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு தாமதிக்கிறாராம்? வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கல, அவருக்கு தெரியும் அவர் வரப்போகிறார். ஏன் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்தியாவில் இருக்கிற 146 கோடி மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அதான் இயேசுடைய விருப்பம், அவருடைய இருதயத்தின் விருப்பம். அதனால அவர் நீடிய பொறுமையோட இன்னும் ரட்சிக்கப்படட்டும், செய்தி சொல்லப்படட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர் விரும்பி காத்திருக்கிறாராம். ஏன் அப்படி ஆண்டவர் விரும்புகிறார்? எல்லாரும் மனம் திரும்பட்டும் அப்படின்னு விரும்ப காரணம் என்ன? அதுக்காக பொறுமையோடு தாமதிக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இயேசு வந்துட்டா அப்புறம் நியாய தீர்ப்பில் என்ன நடக்கும் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இதுதான் சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இதுதான் உண்மையும் கூட. அப்போ ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். பரலோகத்திலே ஒரு புஸ்தகம் இருக்க, பெயர் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறவங்க பெயர் தான் எழுதப்படும். சர்ச்சுக்கு காணிக்கை கொடுத்து சர்ச்சில் பேர் சேர்த்துட்டா அந்த பெயர் பரலோகத்தில் எழுதப்படாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் உள்ளவங்க பேர் மட்டும்தான் எழுதப்படும். கிறிஸ்துவ பேர் வைக்கிறவங்க அந்த பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்படாது. சர்ச்சுக்கு வந்துட்டேன், காணி கொடுக்குறேன், மாதம் தசமாக அதை வச்சுலாம் எழுதப்பட மாட்டாது. பணத்தை வச்சுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது, காணிக்கை கொடுத்துலாம் பரலோகத்துக்கு போக முடியாது.
அது நம்ம ஊழியத்துக்காக செய்யணும், அது அடுத்தது. ஆனால் அதை வச்சுலாம் பல்லத்து போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படணும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் நரகம். மரணத்துக்கு பிறகு என்னன்னு சிலர் கேள்வி கேட்பாங்கள்ல, ரெண்டு, ஒன்று மோட்சம் அல்லது நரகம். மோட்சம் ஆண்டவர் இருக்கிற இடம், தேவ தூதல் இருக்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு நாளில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நரகத்தை பற்றி தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ தான் ஏன் ஆண்டவர் வருகை தாமதிக்குதுன்னு அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படலைன்னா அவங்க அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட அக்கினி கடல். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நரகம் என்பது அக்கினி கடல். இப்போ கடலை பார்க்குறீங்களே, கடலில் போனால் என்ன, அலை அலையாக ஒரு தண்ணீர். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் இறங்கி விளையாட முடியும். அப்போ கூட சுனாமின்னு வந்த உடனே எவ்வளோ பெரிய அழிவு, கடல்னானே ஒரு பயம் உண்டாகிட்டுல்ல. இது நெருப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்ணு கட்டின தூரம் தண்ணி, அதில் படகுலாம் போது, கப்பல் போகுது. நெருப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கால் வைக்க முடியுமா? கப்பல் போக முடியுமா? போட்டு போக முடியுமா? ஒன்று செய்யணும். அக்கினி கடல், அதான் நரகம். இந்த அக்கினி கடல் சும்மா சின்ன இடம் கிடையாது. அக்கினி கடல், பெரிய கடலை அது மாதிரி கடல். அப்போ அந்த கடலில் யார் பங்கடைவாங்க? நரகம் என்கிற அக்கினி கடலில். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:8 பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அபிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ நரகம் என்பது வெறும் அக்கினி கிடையாது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அக்கினியும் கந்தகமும் யோசித்து பாருங்க. இது ஏதோ ஒரு ஞாபகப்படுத்துதில்ல, தெரியுதா உங்களுக்கு? சோதங்கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது அக்கினியும் கந்தகமும் கொட்டப்பட்டது. கந்தகமும் சேர்த்து நெருப்பையும் கந்தகத்தில் போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும். பார்த்துருக்கீங்களா? நெருப்பில் கந்தகத்தை போட்டு பாருங்க, அப்படியே கொதிக்கும். அவ்வளோதான். அப்போ நரகம் என்பது நெருப்பும் கந்தகமும் இணைந்திருக்கிற ஒரு கடல், அக்கினி கடல். இந்த வசனம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே தண்ணி கொதிக்கிற மாதிரி நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே. அதுதான் அக்கினி கடல், அதான் நரகம் என்பது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலைன்னா அவனுடைய ஆத்துமா அதுக்குள்ளே தள்ளப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படலை, பாவத்திலே வாழ்கிறான். குடிகாரங்க, கொலைகாரங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, ஏமாத்துகிறவங்க, அப்போ ரட்சிக்கப்படாதபடி, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதபடி இஷ்டப்படி வாழுகிறவங்க, சர்ச்சைக்குள்ளே அரசியல் பண்ணுகிறவங்க, ரட்சிக்கப்படாமல் ஜெபம் பண்ணாமல் வெறும் அதிகாரத்தை பண்ணி கொண்டு சர்ச்சில் வியாபாரம் பண்ணி கொண்டு சர்ச்சை பணத்தை கொள்ளையடித்து கொண்டு சர்ச்சை சொத்தை விற்று சாப்பிட்டு கொண்டு நான் பிஷப்பாக்கும் நான் அதிகாரியாக சொல்கிறவங்க எல்லாருக்குமே நரகம் இந்த அக்கினி கடல் தான். அதான் வசனம் சொல்லுது. அதனால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துடணும். அப்படி இல்லாட்டா மறித்த உடனே அக்கினி கடலுக்குள்ளே ஆத்மா பிரவேசித்து விடும். அப்போ ஆண்டோடைய வருகையில் நடக்க போகிற ஒரு காரியம் நியாய தீர்ப்பு, அப்புறம் நரகத்தின் அக்கினி கடல். அப்போ அந்த ஆத்மா அக்கினி கடலுக்குள்ள சில சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நரகத்தெல்லாம் உண்டாக்கலை, இது இந்த கிறிஸ்தவங்க சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில கிறிஸ்தவ ஊழியர்களே அவனுக்கு தெரியும் நம்ம நரகத்துக்கு தான் போகிறோன்ட்டேனே, அதனால தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள அவனும் சேர்ந்து சொல்லி கொள்கிறான். ஆண்டவர் நரகத்தெல்லாம் உண்டாக்கி இருக்க மாட்டார், அவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் அப்படி சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்படலை, முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. நமக்காக மனிதர்களுக்காக ஆண்டவர் நரகத்தின் அக்னி கடலை உண்டாக்கலை. பிறகு யாருக்காக உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இயேசுவே சொல்கிறார் பார். இயேசு போய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இயேசு சொன்னது தான் அவரே சொல்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்கள். மத்தேயு 25:41 வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து தேவன், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்பார். நல்ல கவனிங்க. அப்போ
நரகம் அந்த அக்கினி கடல் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக தான் இதை ஆண்டவர் உண்டாக்கினார். அப்போ உலகத்தை முதல்ல சிருஷ்டித்த போது ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கலை. சாத்தானா மாறினான். தேவதூதன் சாத்தானாய் மாறி அவனோடு கூட ஒரு பெரிய கூட்டம், அதான் தேவர்கள் என்று அழைக்கப்படுறவங்க, பிசாசு கூட்டம், கோடிக்கணக்கான பிசாசு கூட்டம், அவங்களெல்லாம் சேர்த்து கொண்டு அவங்கெல்லாம் தேவனுக்கு ஒரு விதமாக கலகம் பண்ணினவர்கள். அவங்க தான் பிசாசுகளாக அலைந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவங்க தான் மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி நான் தான் உன்னை பாதுகாக்கிறது, நான் தான் அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு சொல்லி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு இதெல்லாம் வாங்குற குறி சொல்லுவது, இதெல்லாம் செய்கிறது அந்த ஆவிகள், விழுந்து போன சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் என்று வேதம் சொல்லுகிறது, நமக்கு பைபிளில் சொல்லுகிறது. அப்போ அந்த பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்கள் என்று சொல்லப்படுறாங்கள அந்த பேய் கூட்டம், அந்த கூட்டத்துக்காகத்தான் ஆண்டவர் அக்கினி கடலை ஏற்படுத்தினார் என்பதை வசனம் சொல்ல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டது. அப்படி மனுஷன் உள்ள போறான்னா சாத்தான் பார்த்தா எங்களுக்காக நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு, தனியாக போக மாட்டோம், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை நான் கூட்டமாக கூட்டிக்கிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லி மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து அவங்க பாவம் செய்து மனம் திரும்பாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நரகத்தின் அக்னியில் தான் பங்கடைவாங்க. அது சாத்தானுக்கு தெரிந்துடா மக்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்துக்குள்ளாக்கி நரகத்துக்கு போவதற்கு வழி நடத்தி கொண்டே இருக்கிறான். அதை தான் வயசு சொல்லுகிறது. ஒரே ஒரு வழிதான் மோட்சத்துக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவை இல்லாமல் பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழியே கிடையாது. நீங்கள் தானம் தர்மம் பண்ணி வர முடியாது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயும் வர முடியாது, ரொம்ப பக்தியாக நடந்து வர முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் வந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். மற்றவர்களின் அக்னி கடலை பங்கடைவாள் என்று வேதம் தெளிவாய் இயேசுவே சொல்லுகிறார். இயேசு மாதிரி நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணது வேறு யாரும் கிடையாது. அவர் நரகத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார். அக்னி கடல் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதை குறித்து இந்த அக்னி கடல் எப்படிப்பட்டது தெரியுமா? நித்திய அக்னியா, அது அழியாது, நித்தியமாக இருக்கும். வானமும் பூமி கூட ஒளிந்து போகும். ஆண்டவர் உண்டாக்குன நரகம் நித்திய காலமாக இருக்கும். மோட்சம் எப்படி நித்தியமோ நரகமும் நித்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நரகம் என்பது வேதனை உள்ள ஒரு இடம். லூக்கா 16:23 ஒரு ஐஸ்வர்யவான், இயேசு சொல்கிறார், ஐஸ்வர்யவான் மரித்து அவன் நரகத்துக்கு கொண்டு போகப்பட அக்கினி கடலிலே பங்கடைகிறான், வேதனைப்படுகிறான். நரகத்திலே அவன் வேதனைப்படுகிறான். லூக்கா 16:23 வாசிக்கும் போது இயேசு தான் அதை சொல்லுகிறார். இது இயேசு சொன்னார், அதை மறந்துறாங்க. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 16:23 ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாருங்க, பாதாளத்தில் அந்த நரகத்தின் வேதனையில் வேதனைப்படும், அது வேதனை உள்ள ஒரு இடம். பாருங்க 24 அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவன் அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்றான். பாருங்க, பாதாளத்தில், அது பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது அக்னி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகுது தாகம். அவன் ஒரு டம்ளர் தண்ணி கேட்கல, ஒரு நுனியில் விரலில் ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து நாக்க நினைச்சா போதும், அந்த அளவுக்கு தாகம். பார்த்தீங்களா, நரகம் எவ்வளோ வேதனை உள்ள ஒரு இடம். அது வேதனை உள்ள இடம். அந்த வேதனை மாறாது, மரணம் வராது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஒரு நெருப்பில் ஒரு மனிதனை போட்டோன்னு வைங்களேன், வீட்டில் திடீர்னு தீ பிடிச்சிட்டு, ஒரு ஆள் மேலே தீ பிடிச்சா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நெருப்பு எரிஞ்சு ஐயோ அம்மான்னு வாங்க, அப்புறம் இறந்துருவாங்க, அவ்வளோ வேதனை போயிடும். நரகத்தின் அக்கினி அப்படி கிடையாது. நரகத்தின் அக்கினியில் போட்ட உடனே 5 நிமிஷத்தில் கருகி செத்துருவான், கிடையாது. அங்கே மரணம் கிடையாது, அங்கே புழு சாகாதுன்னு பைபிளில் இருக்கு. இயேசுவே சொல்ல, புழு சாகாது, அங்கே புழுக்கள் இருக்கும், சாகாது, நெருப்புக்குள்ளேயே அது நீந்தி கொண்டு இருக்கும். அப்போ அங்கே போடப்படுகிற ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, ஆனால் வேதனை இருக்கும், தாகம் இருக்கும்.
புழுக்கள் நெளியும். அதுதான் நரகம் என்பது. நரக வேதனைன்றாங்களே, பயங்கரம். இயேசுவே சொல்றாரு, பைபிள் இருக்குது. கிறிஸ்தவங்க நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை, நரகத்தை பற்றி சிந்திப்பதே இல்லை. என்னென்ன அது நித்திய நரகம், அதில் என்னென்ன அக்னியும் கந்தகம் எரிகிற கடல். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா போயிட்டுன்னு இவங்க பாவம் சேர்த்துட்ட, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை, நீ நரகத்துக்கு தான் அப்படின்னு போட்டுட்டா, ஒருவேளை அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை 5 வருஷம் 10 வருஷம் கழித்து வர முடியுமா? வர முடியாது. நித்தியமான ஒரு அழிவு, நித்தியமான நரகம். அதனால 100 வருஷம் ஆனாலும் அந்த நரகத்தில் வேதனைப்பட்டு கதறிக்கொண்டு அழுகையும் பற்கடிப்பும். இயேசு சொல்றாரு, அங்கே என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடி. அழுவாங்க, கதறுவாங்க, பல்ல கடிப்பாங்க, நெருப்பு சுட்டரிக்கும், தாகம் எடுக்கும், தண்ணி கிடைக்காது, நான் வரடும், தண்ணி இருக்காது, வேதனை இருக்கும், மரணம் இருக்காது. அதான் கொடூரம், மரணமே இருக்காது அங்க. அப்ப மரணம் இருக்காதுன்னா 100 வருஷம் ஆனாலும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, 1000 வருஷம் ஆனாலும் அந்த வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த நரகத்தின் அக்கனிக்குள்ள. 1,00,000 வருஷம் ஆனாலும் அந்த நரகத்துக்குள்ள வேதனைப்பட்டு கதறி 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 அழுது கொண்டு கூக்குரலிட்டு கொண்டு இருப்பாங்களே தவிர அதுக்கு முடிவே வராது. அதுதான் நித்திய நரகம்னு வேதம் சொல்லுகிற நரகத்தின் வேதனை. அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாம, அந்த ஆத்மாவுடைய பேர் ஜீவபுஸ்தகத்தை எழுதப்படாவிட்டால் நரகத்தின் அக்னிக்குள்ள போயிடும். அந்த ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ள போயிட்டா திருப்பி வர முடியாது. செத்து போன ஆளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏமாந்து போகாதங்க. ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது அங்கே சொன்னாங்களே இங்கே சொன்னாங்களே ஏமாந்து போவீங்க. வசனத்தை ஒழுங்க வாசிங்க. இயேசு என்ன சொன்னார்னு கவனிங்க. ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு, அவ்வளோதான். மரித்த பிறகு ஒரு ஆளை நீங்கள் எத்தனை ஜெபம் பண்ணி தலைகளுன்னு ஜெபிச்சாலும் நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது, மோட்சத்துக்கு கொண்டு போக முடியாது. மரிக்கிறதுக்கு முன்னால் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். நோ அதர் வே. தயவு செய்து ஏமாந்து போகாதங்க. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுகிற விஷயம், ஜாக்கிரதையாக மனம் திரும்பாட்டா அவ்வளோதான் உங்களுடைய நித்திய வாழ்வு. இன்னைக்கு தெரியாது, கண்ணை மூடின அடுத்த நிமிஷம் நரகத்தின் அக்னி, அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கதறியும், ஐயோ பிரசங்கெல்லாம் பண்ணாங்களே, சொன்னாங்களே, அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே ஜாக்கிரதையாக மனம் திரும்பணும். ஏன்னா இப்போ இயேசு சொன்ன அடையாளம் நடக்குதில்ல, கண் முன்னால் உங்களுக்கு காமிச்சோல்ல. இப்போ இயேசு என்ன சொன்னார் அதெல்லாம் கண் முன்னால் நடக்குதில்ல. அப்போ அவர் சொல்லியிருக்கிறது காரியம் நிச்சயம் தானே. தயவு செய்து சீக்கிரம் இது யோசிங்க. அப்போ 1,00,000 வருஷம் ஆனாலும் அந்த ஆத்மா நரகத்துக்குள்ள வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும், கதறிக்கொண்டே இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருந்து கொண்டே இருக்கும். மரணம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதுதான் கொடூரம். அதே சமயத்தில் மோட்சத்துக்கு போகிறவங்களுக்கு மரணம் இல்லை, நித்திய காலமாய் ஆண்டவரோட மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க. அது குறித்து இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இயேசு ஏன் வர தாமதிக்கிறார்? ஏன் ஒருவர் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறதற்கு காரணம் என்ன? அதுதான் இது. என்ன, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாட்டா நரகத்துக்குள்ளே போயிட்டா அவங்க தப்ப முடியாது. அதனால அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனம் திரும்பட்டோன்னே ஆண்டவர் காத்திருக்கிறார், தாமதிக்கிறார், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார், ரட்சிக்க அவர் வாய்ப்பு கொடுக்கிறார், ரட்சிக்கப்பட வாய்ப்பு கொடுக்கிறார். அதனால்தான் அவர் தாமதிக்கிறார். அறிந்து கொள்ளுங்க. ஐயோ இந்த ஜனங்க சுவிசேஷம் சொன்னால் ரட்சிக்கப்பட்டுருவாங்களே, இவங்க இன்னும் ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்குமே, நரகத்தில் போயிடக்கூடாதே. ஆண்டவர் அதுக்கு தான் தாமதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவருடைய விருப்பம், அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் 2 காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் சபை, பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவங்க, நீங்கள் இதில் கவனம் செலுத்தாட்டா நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. தயவு செய்து வசனத்தை தெளிவாக கவனிங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், இதுதான் அவருடைய ஏக்கம். எல்லாரும் மனம் திரும்பிடணும். ஏன்னா நான் வந்துட்டா நரகம், அதில் தள்ளப்பட்டுட்டா அவங்க தப்ப முடியாது.
அதனால அவர் தாமதிக்கிறார். ரட்சிக்கப்படட்டும். இன்னைக்கு தினந்தோறும் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்கல்ல. நாம் அனுப்பியிருக்கிற மிஷினரிகள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சேலத்தில் கூட்டம் நடத்துகிறோம், ஈரோடில் கூட்டம் நடத்துகிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுறாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டோம், இன்னும் மக்கள் ரட்சிக்கப்படட்டும். அவர் ஆத்திரமெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு. நீங்கள் சபை நடத்துகிற இடத்துல, கிராமத்தில், பட்டணத்தில் எத்தனை குடிகாரங்க, துன்மார்க்கர்கள், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பண்ணி ஆத்திரம் இருக்குது அவங்களுக்கு, அந்த பாரம் இருக்குது அவங்களுக்கு. அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். இயேசுடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். ஏன் அந்த பாரம் அவருக்கு? அவங்க அழிஞ்சு தான் நரகத்துக்குள்ள போயிடுவாங்களே, அவங்க ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் மனம் திரும்பணுமே. 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தமுள்ளவர். அதான் அவருடைய விருப்பம். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யாருமே நரகத்துக்கு ஒரு ஆத்மா நரகத்தில் போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இப்போ உங்கள் தெருவில் இருக்கிறாங்க, உங்களை அன்பாக பார்க்குறாங்க, எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, தோத்தர சொல்கிறாங்க, பலகாரெல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க, அவங்க ரட்சிக்கப்படலை, எங்கே போவாங்க? உங்களுக்கு சம்மதமா? உங்கள் சர்ச் இருக்கிற தெருவில் இருக்கிறாங்க, உங்களை பார்த்து பாஸ்டர்னு கும்பிடுறாங்க, வணக்கம் செலுத்துகிற மரியாதை கொடுக்குறாங்க, உங்களை நேசிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பலகாரம் கூட செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்படலை. ஏன்னா நீங்கள் சொல்லலை அவங்களுக்கு இயேசுவை பற்றி. இப்போ அவங்க நரகத்துக்கு போகிறது உங்களுக்கு சம்மதமா? இப்போ இயேசு வந்துட்டு அவங்க நரகத்தில் தானே வேதனைப்படுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இந்த பாஸ்டர் எங்கள் பக்கத்தில் தான் சபை நடத்தினார், பக்கத்தில் தான் இருந்தார், அவர் மட்டும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார், பாட்டு பாடி கொண்டு இருந்தார், எங்களுக்கு இயேசு பற்றி சொல்லலையே, எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். அப்போ நரகத்துக்கு ஒரு காரணமே இந்த ஊழியக்காரன் தான் சொல்லுவாங்கல்ல. உங்களையும் என்னையும் குற்றப்படுத்துவாங்கல்ல. யோசிங்க, அவங்க அதானே சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சென்னையில் ஒரு சகோதரர், நல்ல ஆவிக்குரிய சபைக்கு ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர், அன்னை பாஷை பேசுவார், நல்ல சபைக்கு போகிறவர். அவர் ஒரு ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அங்கே ஒரு பிராமண சகோதரர் இருந்தார். 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. என்ன பக்கத்து சீட்டில் வேலை செய்கிறார், ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, ஈவினிங் ஆனால் ஒன்றா போய் டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு விசேஷன்னா இவங்களை கூடுவார், இவங்க வீட்டில் விசேஷன்னா வருவார். ரொம்ப ஃப்ரெண்டு, பல வருஷமாக ஒன்றா வேலை செய்கிறாங்க. அவர் பிராமண சகோதரர். அவங்களாம் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, ஆச்சாரமாக இருப்பாங்க, ரொம்ப மாதிரி பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த மக்கள். அந்த மாதிரி ஒரு சகோதரர். ஒரு நாள் இந்த கிறிஸ்தவ நண்பர் ஒரு நாள் ஒரு தரிசனம் கண்டார். தரிசனம் என்னன்னு சொன்னால், இது அவரே சொன்னார் ஒரு மீட்டிங்கில், சென்னையில் நான் கேட்டது நேரில். அவர் ஒரு தரிசனம் கண்டார். என்னன்னா, அந்த பிராமண சகோதரர் அவர் மரிச்சிட்டார், அவருடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் போய் மோட்சத்தின் வாசலில் போய் நிற்கிறார். அங்கே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கான்னு பார்த்து தான் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவதூதர்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறாங்க. இவர் போய் நிற்கிறார். அப்புறம் தன் பேரை சொல்கிறார். அவங்க தேடி பார்த்துட்டு, உங்கள் பேர் இங்கே இல்லை, நீங்கள் மோட்சத்துக்குள்ளே போக முடியாது, நீங்கள் அக்னி கடல் நரகத்துக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இவர் சொல்கிறார், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, நான் ரொம்ப தெய்வ பக்தியோடு தினமும் தெய்வத்தை தொழுது கொண்டு வந்தேனே, கடவுள் நம்பிக்கை, நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாள். இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால மோட்சத்துக்குள்ளே போய்விட முடியாது. இல்லைங்க, நான் வேலையிலலாம் உண்மையாக இருந்தேன், கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சேன், நான் லஞ்சமே வாங்கினதில்லை, நான் நேர்மையாக நடந்தேனே. நேர்மையாக நடக்கிறதுனால ஒரு ஆள் பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லைங்க, நான் பரிசுத்தமாக எவ்வளோ வாழ பிரயாசப்பட்டேன், பீடி சிகரெட் கூட பிடிச்சது இல்லைங்க, நான் ரொம்ப ஒழுக்கமாக நடந்தேன், ஒழுக்கமாக நடந்தவன், ஒழுக்கக்கேடானதெல்லாம் செய்யலை. நீங்கள் ஒழுக்கமாக இருந்ததுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது தேவதூதன் சொல்கிறான். இவர் சொல்றதுக்கெல்லாம் அதனால பரலோகத்துக்கு போக முடியாது, அதனால மோட்சத்தில் போக முடியாது, உங்களுக்கு நரகம்தான் சொல்லுகிறான். இவர் ஒன்றா சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அப்போ அவர் கேட்டார் கோபத்தோட, சரி அப்போ யார் தான் பரலோகத்துக்கு போவா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கணும், அவர் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றிருக்கணும். அவர் ஒருவர் தான் மோட்சத்துக்கு வழி. மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்து பலியாகி ரத்த சிந்தி உயிர்த்தெழுந்தவர் அவர் ஒருவர் தான். அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர
வேற எதன் மீது இல்லை. என்ன நீங்கள் அனுபவத்தை சொல்லலாம், பக்தியாக இருக்கலாம், சன்மார்க்கமாக இருக்கலாம், நீங்கள் நீதியாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், அதெல்லாம் வச்சு பலத்து போக முடியாது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும் ரட்சகராக, அதான் ஒரே வழி. உடனே அந்த மோட்சத்தின் வாசலில் நின்று அவர் கத்தினார், அப்படியானால் நான் இன்றைக்கு மோட்சத்தை இழந்து நரகத்துக்கு போவதற்கு காரணம், என் பக்கத்து சீட்டில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தானே, 25-30 வருஷமா எனக்கு நண்பனாய் இருந்தானே, அவன்தான் நான் நரகத்துக்கு போவதற்கு காரணம் அப்படின்னு சத்தமிட்டான். அவன் எனக்கு சொல்லலையே, இதை என் கூட உட்காந்து சாப்பிட்டான், காப்பி குடிச்சான், எல்லாம் பண்ணான், இயேசுதான் வழின்னு சொல்லலையே. அவன் சொல்லியிருந்தா நான் ஏற்றுக்கொண்டு இருப்பேனே. அப்ப நான் நரகத்துக்கு போக காரணம் அந்த கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சத்தமிட்ட உடனே இவர் முழிச்சிட்டார். தரிசனம் முடிஞ்சிட்டா, சொப்பனை எழும்பினார். எழும்பி படுக்கையில் உட்கார்ந்து யோசித்தாரு. அப்போ ஆண்டவர் பேசினார், நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னென்னவோ கதெல்லாம் பேசின, அவன் எவ்வளோ பெரிய நண்பன், உன் மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறான், உன் வீட்டுக்கெல்லாம் வர்றான், உனக்கு பலகாரம்லாம் கொடுக்குறான், எவ்வளோ அன்பானவன். ஆனால் அவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னியா, நீ ரட்சிப்பை பற்றி சொன்னியா நீ? அப்போ அவன் நரகத்து போ காரணம் நீ தான். நல்லா யோசித்து கொள்ளுங்க கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, பாஸ்டர்மார்களே, ஊழியர்களே, என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். சுவிசேஷகர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுவிசேஷமே சொல்லாமல் வீடு வீடாக சுற்றி கொண்டு இருக்கிறீங்க காணிக்கைக்காக. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுவதில்லை. எங்கே போய் நிற்பீங்க வருகையில்? எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இயேசுவை போய் சந்திப்பீங்க? எத்தனை பேருக்கு சொன்ன, எத்தனை பேரை நரகத்திலிருந்து மீட்டு மோட்சத்துக்குள்ளே நடத்தினேன்னு ஆண்டவர் கேட்பார் இல்லை? இல்லை, சபை நடத்துறது தான் வேலை. சபை நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தின் வேலைக்காகவும். வாசிங்க எபேசியர்ல 5 விதமான ஊழியமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பும் இருக்கிறது. ஒரு சபை சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் அந்த சபை டேஞ்சர்ல இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரன் பாஸ்டரா இருக்கலாம், நீங்க அப்போஸ்தலரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் கேட்பார்ல கணக்கு. உனக்கு எதுக்கு நான் அவனை அழைச்சேன், எதுக்கு சபை கொடுத்தேன்னு கேட்பார்ல. நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன், இருப்பியா நீ? வந்து ஆடு நரகத்தில். அங்கே தான் ஆட்டெல்லாம் இருக்குது நரகத்தில். எல்லாம் அழுது கொண்டே ஆடுவாங்க, ஒன்றா இருக்க முடியாது. அலைகள் நக்கினி அலைகளுக்குள்ளே வந்து. ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொன்னியா? பாவ மன்னிப்பை பற்றி சொன்னியா? மனம் திரும்புதலை பற்றி சொன்னியா? ரட்சிப்பை பற்றி சொன்னியா? இயேசு தான் வழி, இந்த பாவ மன்னிப்பை பெறணுன்ற செய்தியை நீ சொன்னியா? நீ கேட்பார்ல ஆண்டவர். இயேசு என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்தில் அதான பிரசங்கம் பண்ணினார். சீசர்கள் அதான பிரசங்கம் பண்ணாங்க. எங்கும் உள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார், அதான பிரசங்கம் பண்ணாங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் ஊர் ஊரா போய் என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால தான் சிலுவையில் அறையப்பட்டாங்க, இரத்த சாட்சியா மரிச்சாங்க, அவங்க பாடுபட்டாங்க. யோசிங்க. அப்ப ஆண்டவர் என்ன இது ஏன் தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், ஒருத்தராவது நரகத்துக்கு, அந்த ஆத்திரம் அவருக்கு. அதனால தான் கண்ணீர் வடிக்கிறார். அழுது ஜெபிச்சு அவனுக்கு கிண்டலா இருக்குல்ல. என்ன, அவனுக்கு ஆத்மா கொடுத்த சிந்தை இல்லை, பாரம் இல்லை. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே ஒரு பாரம் இயேசுக்குள்ள இருந்ததுனால அவர் அழுகிறார். அந்த பாரம், இயேசுவின் பாரம் நமக்குள்ள வந்தா அந்த அழுகையும் அந்த பாரம் ஆத்மா ரட்சிக்கப்படணும் எண்ணம் வரும். பவுல் சொல்லுகிறார், நான் மிகுந்த கண்ணீரோடு ஊழியம் செய்தேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஆத்மாக்குள்ள இயேசு உருவாக கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிங்க. 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இது யார் எழுதினது? பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு விசுவாசிகளுக்கு எழுதினார், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு எழுதினார், உங்களுக்கும் எனக்கும் எழுதினார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனிதருக்காக, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் உள்ளவங்க, உங்கள் பட்டணத்தில் உள்ளவங்க, உங்கள் மாநிலத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, சொந்தக்காரங்க, எத்தனை பேர் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க, எல்லா மனிதருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? அதான் சொல்லப்போ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஜெபிக்கணும் 4ஆம் வசனத்தில். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறியணும், சத்தியத்தை அறியணும் என்பதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது முதலாவது காரியம். நீங்கள் ஜெபிச்சா அவங்க தொடப்படுவாங்க. நம்ம அழுது ஜெபிச்சோம்ல, இவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம்ல, பலன்தான் பாருங்க. இப்போ அறுவடை
சேலத்தில் எவ்வளோ மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? இப்போ மதுபான பழக்கம், பாவ பழத்து ஓப்பன் மைதானத்தில் மதுபானத்துக்கு அடிமை, போத வஸ்துகளுக்கு அடிமை, எனக்கு விடுதலை வேணும், பாவம் நீ உணர்றேன், வந்து ஒப்பு கொடுங்கன்னா ஆயிரக்கணக்காக வந்து ஒப்பு கொடுக்குறாங்க ஐயா. அப்போ அவங்க விடுதலைக்காக ஏங்குகிறாங்க, ரட்சிப்புக்காக ஏங்குகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் தாமதிக்கிறார், இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ மக்கள் வந்து தாகத்தோடு ஒப்பு கொடுக்குறாங்கல்ல, கண்ணீரோடு அழுது கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஆண்கள் வாலிபர்கள் வந்து அழுது கொண்டு நிற்கிறாங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்புகிறாங்க. அந்த செய்தி சொல்லப்படாதான் காரணம். இப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போ, துரிதமாக சொல்லு, எந்த முடியுமோ எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க என்பதாய். அப்போ முதல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிங்க. அதுதான் வருகைக்கான ஆயத்தம். வருகைக்கு என்ன ஆயத்தம்? ஜபிக்கிறது. இயேசுவே சொன்னார்ல, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள். லூக்கா 21:36 இந்த கடைசி கால ஆபத்தெல்லாம் வரும்னு சொன்னார்ல. பூமி எதிர்ச்சி, கொள்ள நோய் எல்லாம் வரும்னு சொன்னார். இந்தியாவில் பயங்கரமான பூமி எதிர்ச்சி, அதாவது 9 பாயிண்ட் வரப்போகிறதாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும். டிவியில் நம்ம ஊர் தமிழ் சேனலில் தான் பேசினாங்க, டிவி சேனலில். யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சும்மா உட்காந்து கற்பனையே பேசினதில்லை, தெளிவாக சொன்னாங்க. இந்த புவியியல் வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறாங்க, வட பகுதியில் பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுது. இதுவரை கண்டிராத பூமி அதிர்ச்சி, 30 கோடி பேர் மரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வான் பண்ணி இருக்கிறாங்க இந்தியாவில். இதுதான் இயேசு சொன்னார், மகா பூமி அதிர்ச்சி உண்டாகும். அப்போ இதுக்கு தப்புன்னா என்னங்க வழி? அதான் லூக்கா 21:36 இனி சம்பவிக்க போகிற இந்த ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்பணும். ஆனால் நீங்கள் தப்பி இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதான் இயேசு சொன்னார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ எப்பொழுதும் ஜெபிக்கணும்னா இவ்வளோ காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்குதுல்ல, ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க என்று ஆண்டவர் சொல்லுங்க. அதனால் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எல்லாருக்காக ஜெபிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு இதை அறிந்து தான் ஜெபத்தை தடுக்கிறதற்கு அதுக்கு ஊழியக்காரங்களே எழுப்பியிருக்கிறான். பைபிள் வச்சுக்கிட்டு ஜெபத்துக்கு விரோதமாக பேசுகிற ஆட்கள் எல்லாம் பிசாசு எழுப்பிட்டான். ஏன்னா பிசாசுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் கடைசி காலத்தில் எழும்புவாங்கல்ல, இப்போவே எழுப்பிட்டாங்க. அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நாம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கை இருக்கணும். ரெண்டாவது, மார்க் 16:15 இயேசு சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. முதல்ல ஜெபிக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதான் இயேசு சொன்ன கட்டளை. சபையினுடைய பிரதான நோக்கம் என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறது. சுவிசேஷம் எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசுவின் நற்செய்தியை சொல்லணும்ல, அவருடைய செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும்ல. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சபை தினம் வாரந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கணும். நீ சுவிசேஷகனாக இருந்தால் தினந்தோறும் கிராமத்தில் போய் 4 பேருக்கு ஒரு கைப்பறுதி கொடுத்தா சுவிசேஷத்தை, என்னென்ன வாய்ப்பு கிடைக்குது சுவிசேஷத்தை சொல்லணும். பாவத்தை குறித்து பேசணும், மனம் திரும்புதல் குறித்து சொல்லணும், ரட்சிப்பை குறித்து சொல்லணும், பரலோக பாக்கியத்தை குறித்து சொல்லணும், இயேசு ஒருத்தர் தான் வழி என்பதை சொல்லணும். அதான் சுவிசேஷம். அப்போ அதுக்கு தான் நாளையும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை துரிதப்படுத்துகிறார். அதனால தான் இப்போ இந்த வருஷத்தில் 50 கோடி பேருக்கு இந்தியாவில் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவர் சொல்லி கடந்த 3 வருஷத்தில் 1 கோடிக்கும் அதாவது 10 கோடிக்கும் அதிகமான பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். இன்னும் 40 கோடி பேருக்கு அறிவிக்கணும். இப்போ அதைத்தான் தீவிரமாக ஜெபம் பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இயேசுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். அதில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, ஒவ்வொரு ஊழியருக்கும் பங்கு இருக்கிறது. யாரும் எனக்கு தரிசனம் இல்லைலாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்குது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. நீ ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் என்பது. அதனால இதுதான் பிரதானம், அதுக்கு தான் ஊழியக்காரன், அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் தீவிரமாக அறிவிக்கணும். அப்போ இயேசுடைய வருகை தாமதிக்க என்ன காரணம்? ஜனங்க நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது, அந்த நித்திய நரகத்தில் போயிடக்கூடாது, அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். அதுக்கு பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மகிட்ட தான் தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம்,
எல்லாருக்குமே அந்த உத்தரவாதம் இருக்கணும். நான் இந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும், இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லணும், அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், நரகத்தினுக்கு போகிற அந்த மக்களை ஆண்டவர் பக்கமாக திருப்பணும். அதுக்கு தான் நற்செய்தி கூட்டம். இது அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவர் அல்ல, மதவாதிகளுக்கு தெரியாது. அவங்க மதம் மாத்துறாங்க, மதமாக பார்ப்பாங்க. நம்ம மதம் கிடையாது. மோட்சத்துக்கு வழி இயேசு தான். அந்த ஆத்திரத்தில் தான் இவங்க அழிஞ்சிடக்கூடாதுன்னு செய்கிற மதத்துக்கு ஆள் சேர்க்கிறதுல நம்ம ஊழியம். பரலோகத்துக்கு ஆள் சேர்ப்பது தான் நம்ம ஊழியம். நரகத்துக்கு போகிறவங்கள மோட்சத்துக்கு என்னராய் திருப்புவது, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய உள்ளத்தின் பாரம். அதுக்கு தான் அவர் தாமதிக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் அதனால தான் தினமும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது போய் கைப்பறுதி கொடுத்தாவது இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அவங்க விளக்கமாக கேட்டால் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பரலோகத்துக்கு போகிறதை பற்றி பேசுங்க. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு கைப்பறுதியெல்லாம் இருக்குது, நம்ம அச்சடித்து வைத்திருக்கிற போய் கொடுங்க. எப்படியாவது இயேசுவங்க அறிந்து கொள்ளணும். அந்த ஆத்திரத்தில் தான் ஊழியம் செய்கிறோம். அந்த ஒரு பாரத்தில் தான் எப்படியாவது ஜனங்க ரட்சிக்கப்படணும். நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா, ஒவ்வொரு நிகழ்ச்சியில் எவ்வளோ பேர் பாவத்தில் இந்த மனம் திரும்புகிறான். மதுபானத்தில் இருந்து, போதை வஸ்துகள் இருந்து கண்ணீரோடு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டன்னு சாட்சி சொல்கிறாங்கல்ல, பார்க்குறீங்கள நீங்கள். அதுக்கு தான் இந்த ஊழியம். ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, அவங்க பரலோகத்து பாக்கியத்தை பெறணுமே, நரகத்தின் அக்கினிக்குள்ளே போய்விடக்கூடாதே என்பதற்கு தான் ஊழியம். அதுக்கு தான் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அது ஒவ்வொருவர் மேலே விழுந்த கடமை. நீங்கள் எதுக்கு ஊழியம் செய்கிறீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அழைச்சார், எதுக்கு அழைச்சார்? ஊழியம் செய்ய அழைச்சார். எதுக்கு ஊழியம் செய்ய அழைச்சார்? எதுக்கு? உங்களை ஆசீர்வதிச்சு நீ எந்த வீட்டு மேலே வீடு கட்டு, காருக்கு மேலே கார் வாங்கி நீ பெரிய பணக்காரனாக இருக்க தான் நான் உன்னை அழைச்சிருக்கேன். அதுக்கா? 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லு, 4 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்து. அறியாமைக்குள்ளே இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போகிறாங்க, அவங்கள மோட்சத்துக்கு என்ன திருப்பி கொண்டு வா மகனே மகளே. அந்த ஊழியத்தை செய்யணி தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் நம்பி நம்மளை நோக்கி பார்க்கிறார். அப்போ அதுதான் இன்றைக்கி நம்ம தீவிரமாக செய்யணும். அதனால் இதை மனசில் கொண்டு அவர் தாமதிக்க காரணம், ஆத்துமாக்களை நேசிக்கிறார், ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறார். ஜனங்கள் நரகத்தில் அழிந்திடக்கூடாதே என்ற ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்துகிறார். அதனால தான் அவர் தாமதிக்கிறார். தாமதித்து நம்ம பார்க்குறார், நம்ம செய்வோன்னு எதிர்பார்க்குறார். போய் சொல்லுங்க அவங்க ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் நம்ம இடைவிடாமல் ஊழியம் செய்கிறோம். பவுல் சொல்கிறார்ல, இரவு பகல் என் மீது விழுந்த கடமை, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து மேன்மை பாராட்ட இடமில்லை, அது என் மீது விழுந்த கடமை, நான் செய்யணும். அப்போ நம்மளை காப்பாற்றினார்ல ஆண்டவர், நரகத்துக்கு தப்பித்து கொள்கிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார்ல, அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்ல. அந்த அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ல. ஒவ்வொருவரும் சொல்லணும், எல்லாருக்கும் கடமை இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அதனால் நம்ம ஜெபிக்க இப்போ எல்லாரும் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுங்க, முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் வருவதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணி இருக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தர் கூட நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது, ஒருவர் கூட நரகத்தின் அக்கினிக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த நித்திய அக்கினிக்குள்ள ஆத்மா போய்விடக்கூடாதுன்ற ஒரு ஆத்திரம், அந்த அன்பு, ஆத்மாக்கள் மக்கள் மேலே உள்ள அன்புனால நீர் தாமதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த சமயத்தில் நான் ஜெபிக்கணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய நான் ஜெபிக்கணும். என்ன ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி ஒப்பு கொடுங்க, வாலிப மகளை ஒப்பு கொடு. ஐயா ஊழியக்காரர்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீ அமர்ந்திருக்க மாட்டேன், வெறும் சர்ச்சில் ஆராதனை நடத்துவது மட்டும் என் வேலை அல்ல. மந்தையில் இல்லாத ஆடுகளை கொண்டு வரணும், மந்தையில் இல்லாத ஆடுகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும். மந்தையில் இல்லாத ஆடுகள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆடுகளை தடுத்து நிறுத்தி அவங்களை மோட்சத்துக்கு நேராய் நடத்தணும். ஆண்டவரே, அதற்கு கிருபை தாரும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி ஒப்பு கொடுங்க, வாலிப மகளை ஒப்பு கொடுங்க, ஊழியர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஊழியத்தை நிறைவேற்ற, நீர் பாரப்படுகிற ஊழியத்தை நிறைவேற்ற, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே, நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதே, அக்கினி கடலுக்குள்ள அழிஞ்சிடக்கூடாதே. ஆண்டவரே, பரலோக பாக்கியத்துக்குள்ள வரணுமே.
எல்லாருக்காக சிலுவை சுமந்தீங்க, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க கிராமத்தின் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க பட்டணத்தின் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், என் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒருவர் கூட நரகத்துல போயிடக்கூடாது, அக்னி கடலுக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவரே, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணுமே. நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறேன், சத்தியத்தை அறிவதற்காக ஜெபிக்கிறேன். நீங்க அவங்களை தொடரணும், அவங்களை சந்திக்கணும், அவங்களை வெளிப்படுத்தணும். அவங்க ஒருவராவது நரகத்தின் அக்னியில போயிடக்கூடாது. நான் அதற்காக ஜெபிக்கிறேன், ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் இந்த பாரம் என் உள்ளத்தில் வரட்டும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்க அறிவிக்கணுமே, அவங்களுக்கெல்லாம் சொல்லணுமே, இந்த நற்செய்தியை சொல்லணுமே, பரலோக பாக்கியத்தை குறித்து சொல்லணுமே, பாவ மன்னிப்பை தரக்கூடிய இயேசுவை அறிவிக்கணுமே. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னீரேன். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காத இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்ன மாதிரி அந்த சாபத்துக்குள்ள அநேக கிறிஸ்தவங்க நாங்க இருக்கிறோமே. அறிவிக்கணும் ஆண்டவரே. இயேசுவை அறிவிக்காவிட்டால் அது சாபம், இயேசுவை அறிந்தும் அறிவிக்காவிட்டால் அது சாபம். நான் இயேசுவை அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க அது ஒரு சாபத்தை குறிக்கிற வார்த்தை. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் மற்றவங்களுக்கு அறிவிப்பேன், சொல்லுவேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு கைப்பறதியாவது கொடுப்பேன், ஒரு புஸ்தகமாவது வாங்கி கொடுத்து இயேசுவை அவங்க அறிந்து கொள்ள செய்வேன் என்று சொல்லுங்க. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. அப்படியே வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற எங்களோடு நீர் பேசுகிறீர், ஒவ்வொருவரோடும் பேசுகிறீர். நீர் வருவதை தாமதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை விளங்க பண்ணினீர். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராவது நரகத்தில் போயிடக்கூடாது, அந்த அக்னி கடலிலே போயிடக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்க. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றணும், நாங்க நிறைவேற்றணும். அதற்காக நான் ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும், ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்தணும். அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள இந்த பாரம் பெருகட்டும். எப்படி ஆகிலும் ஜனங்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்த வேண்டும் என்ற பாரம் பெருகட்டும். எல்லாருக்குள்ள இந்த தரிசனம் உண்டாகட்டும், எல்லாருக்குள்ள இந்த ஆத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற சிந்தை உண்டாகட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற சிந்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்கள் எல்லாருக்கும் தாரும், எங்கள் சபையில தாரும், எல்லா ஊழியர்களுக்கும் தாரும். ஆண்டவரே, நாங்கள் தீவிரமாய் வேகமாய் இந்த சுவிசேஷ செய்தியை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தாரும், பலன் தாரும், உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களோடு பேசினீர், எங்களை உணர்த்தினீர், எங்களை அர்ப்பணிக்க வைத்தீர். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார், ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். அவருடைய வருகை சீக்கிரம் வரணுமானா சுவிசேஷத்தை சீக்கிரமாக அறிவிக்கணும். இனி தாமரப்படக்கூடாது. வேகமாய் துரிதமாய் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லி பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணும். ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். ஊழியர் தான் இல்லை, மொழி நேர ஊழியர் தான் இல்லை, ஒவ்வொருவரும் அதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபை தருவார். எல்லாரும் செய்யார். உங்களுக்கு கைப்பறுதி வேணும், சுவிசேஷ பறுதி வேணும்னா எங்கள் 4 மாடிக்கு வரலாம். எங்களுடைய எல்லா அதாவது ப்ரேயர் சென்டர்லையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இலவசமாய் ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி கொள்ளுங்க. நாங்கள் அச்சடித்து வைத்திருக்க. எப்படியாவது இயேசுவை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, செய்யுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நாளை தினம் அற்புத பெருவிழாவில் சந்திக்கலாம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.